வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் இலக்கியத்தோட ஒரு முக்கியமான நூலை எடுத்து அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு ஆழமா பார்க்க போறோம். இப்போ நீங்க பாக்குறது தான் யாப்பருங்கல காரிகை. இது கவிதை எழுதுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு முக்கியமான நூல். கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானது. நம்ம பழைய தமிழ் கவிதைகள் எல்லாம் எவ்வளவு அழகா ஒரு தாளத்தோட ஒரு நேர்த்தியான வடிவத்தோட இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான பதில் இந்த புத்தகத்துல தான் இருக்கு. சொல்லப்போனா இதுதான் அந்த மாஸ்டர் ரெசிபி. தமிழ் யாப்பிலக்கணம், அதாவது கவிதையோட மீட்டர், செய்யுள் விதிகள் எல்லாத்துக்கும் இது ஒரு முழுமையான வழிகாட்டின்னு சொல்லலாம். சரி வாங்க முதல்ல கவிதையோட சூத்திரம், அதாவது அதோட ஃபார்முலாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். யாப்பருங்கல காரிகை இது அசல்ல ஒரு கிராமர் புக் தான். ஆனா இது சாதாரண இலக்கண நூல் இல்ல. கவிதை எழுதுற கலைக்காகவே 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஸ்பெஷல் புக். சரி, இவ்வளவு முக்கியமான ஒரு நூலை எழுதினது யாரு? அந்த ஆசிரியரோட காலம், கதை என்ன? அதையெல்லாம் நாம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த நூலோட ஆசிரியர் பேர் அமித சாகரர். அவர் ஒரு சமணத்துறவி. இவரோட கதையை நாம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுவே ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி தான். கல்வெட்டுகள்ல கிடைச்ச சில துப்புகளை வச்சுதான் அவர் யாரு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் துப்பு எங்கிருந்து கிடைக்குதுன்னா, முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டுலேருந்து தான். அதுல தண்டமிழ் அமிதா சாகர முனி சயங்கொண்ட சோழ மண்டலத்துன்னு ஒரு வரி வருது. இதை வச்சு அவரை சோழ சாம்ராஜ்யத்தோட மையப்பகுதியில வாழ்ந்திருக்காருன்னு தெரிய வருது. இன்னொரு கல்வெட்டு இன்னும் தெளிவா சொல்லுது. அதுல அமுதசாகரன் நெடுந்தமிழ் தொகுத்த காரிகை குளத்தூர் மன்னவன்னு நேரடியாவே அவரை காரிகை தொகுத்தவர்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, காரிகை குளத்தூருங்கிற அவரோட சொந்த ஊரையும் இது குறிப்பிடுது. சோ இந்த மாதிரி கல்வெட்டு ஆதாரங்களை வச்சுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் அமிதசாகரரையும் அவரோட இந்த மகத்தான படைப்பையும் கிபி 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுகள்ல, அதாவது ராஜராஜ சோழன் குலோத்துங்க சோழன் காலத்துல வாழ்ந்ததா ரொம்ப உறுதியா சொல்றாங்க. சரி, இப்போ இந்த நூல் அப்படின்னு என்னதான் சொல்லிக் கொடுக்குது, அதோட அடிப்படை உறுப்புகள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கவிதையை எப்படி உருவாக்குறதுன்னு இது படிப்படியா சொல்லிக் கொடுக்குது. அதாவது எழுத்து, அசை, சீர், தலை, அடின்னு ரொம்ப சின்ன யூனிட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு முழு கவிதை வரிய எப்படி கட்டமைக்கிறதுன்னு பிரிச்சு விளக்குது. இந்த புத்தகத்தை ரொம்ப லாஜிக்கலா 3 முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. உறுப்பியல், செய்யுளியல், ஒலிபியல்னு. உறுப்பியல்ல கவிதையோட அடிப்படை பாகங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. செய்யுளியல்ல பா வகைகள் பத்தியும், கடைசியா ஒலிபியல்ல சில கூடுதல் விதிகள் பத்தியும் விளக்கியிருப்பாங்க. இப்போ இந்த நூலோட ஒரு தனித்துவமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். என்ன விஷயம்னா, இது வெறும் ஒரு இலக்கண புத்தகம் மட்டும் கிடையாது, அதுவே ஒரு கலைப்படைப்பு. பொதுவா இலக்கண புத்தகங்கள்லாம் எப்படி இருக்கும்? உரைநடையில, அதாவது ப்ரோஸ்ல இருக்கும். ஆனா யாப்பருங்கல காரிகை அப்படி இல்ல. அது எந்த கட்டளை கலித்துறைங்கிற பாவகையை சொல்லிக் கொடுக்குதோ அதே பாவகையில தான் முழு புத்தகமும் எழுதப்பட்டிருக்கு. அதாவது பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் மாதிரி. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த முழு நூலும் ஆசிரியர் ஒரு பெண் மாணவிக்கு பாட சொல்லிக் கொடுக்கற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இது அந்த காலத்திலேயே இருந்த ஒரு முற்போக்கான சிந்தனையை காட்டுது. இத மகடுவு முன்னிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண்ணை முன்னிறுத்தி பாடுறது. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த காலத்துல பெண்களும் இலக்கணம், இலக்கியம் மாதிரியான உயர்கல்விய ரொம்ப ஆர்வமா கத்துக்கிட்டாங்கன்னு தெரிய வருது. சரி, ஒரு காலம் கடந்து வழிகாட்டியா இந்த நூல் எப்படி நிக்குதுன்னு பார்க்கலாம். அமிதசாகரர் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய இந்த படைப்ப ரொம்ப அழகா ஒரு உருவகத்தோட சொல்லியிருக்காங்க. அதாவது யாப்புங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அந்த கடலை கடந்து போறதுக்கு உதவுற ஒரு கப்பல் தான் இந்த நூல்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அழகான உருவகம் பாருங்க. சுமார் 1000 வருஷத்துக்கும் மேல இந்த ஒரு நூல் தமிழ் கவிதைங்கிற நுட்பமான கலைய பாதுகாத்து செதுக்கி இன்னைக்கும் ஒரு முக்கியமான வழிகாட்டியா இருக்கு. கடைசியா இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த பழமையான நுணுக்கமான விதிகள் இன்னைக்கு நம்ம நவீன உலகத்துல புதுவிதமான படைப்பாற்றல எப்படி உருவாக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.